Hey guys, welcome to our channel Tamizhachi. இன்னைக்கு நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா Kumkumadi Tailam ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ Kumkumadi Tailam பத்தி நிறைய பேர் என்கிட்ட சேனல்ல கேட்டிருந்தீங்க. சோ நானும் பண்றேன்னு சொல்லிருந்தேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Kumkumadi Tailam na enna paakalam. Kumkumadi Tailam na ஒரு facial oil, ஒரு ayurvedic facial oil. இல்ல நிறைய therapeutic properties இருக்கு. Skin க்கு ரொம்ப நல்லது. இது skin texture மாத்தும். நமக்கு சின்ன வயசுல ரொம்ப baby soft skin மாதிரி இருக்கும். பட் வளர வளர skin texture மாறும். நமக்கு சும்மா ஹார்ட் ஆகும், pimples வரும், zits வரும். சோ இந்த texture எல்லாம் நமக்கு மாத்தும். சோ இதுல நிறைய benefits இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். நிறைய hyperpigmentation போகும்னு சொல்றாங்க. hyperpigmentation மவுத் சுத்தி நமக்கு கருப்பா இருக்கும், கண்ணு சுத்தி கருவளையம் இருக்கும். இல்ல இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து pigmentation இருக்கும். சோ இந்த pigmentationலாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் போனாலே வந்து நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து ஈவன் டோன் ஆக்கும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கின் ஈவன் டோன் ஆனாலே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஸ்கின். ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வரும், ஃபேஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. லைட்னிங் வர பிரைட்னிங் வர. லைட்னிங்னா ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது. பட் பிரைட்னிங்னா இருக்கிற ஸ்கின்லேயே வந்து நீங்க பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு, பார்க்க க்ளோயியா, பார்க்க அழகா இருக்கிறதா ஸ்கின் பிரைட்னிங். ஸோ அதுவும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நான் பர்சனலி இது டார்க் சர்க்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு 3 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது டார்க் சர்க்கிள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டிக் ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் இப்போ வந்து Kumkumadi Tailam தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் ஆயிலாக இருக்குது. ஆனால் பிளெமிஷஸ் ஸ்கார்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, நம்மளுக்கு ஏதாவது பிம்பிள் வந்தோ இல்லை ஏதாவது ஸ்கார் இருக்கும், அந்த ஸ்கார் இருக்கும், பிளெமிஷஸ் இருக்கும். ஸோ அதை கூட வந்து சரி பண்ணுற அளவுக்கு அதை வந்து லைட் ஆக்கி அது நார்மல் நம்ம ஸ்கின் டோன் வர வைக்கிறது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் இலுமினேட்டர்னு சொல்கிறாங்க. ஸ்கின் இலுமினேட்டர்னா என்ன, நம்ம வந்து இலுமினேட்டர்னு சொல்லுவாங்க மேக்கப்பில் ஒரு ப்ராடக்ட். அது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி போடணும், இல்லை ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப இலுமினேட்டிங்காக ரொம்ப க்ளோயியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இது நேச்சுரல் ஸ்கின் இலுமினேட்டராக ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து உள்ளேருந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் எப்படி Kumkumadi Tailam வாங்கினேன்னு பார்க்கலாம். நான் எப்படி Kumkumadi Tailam வாங்கினேன்னா, ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போனேன். ஸோ அவங்க கிட்ட சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க Kumkumadi Tailam யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்டர் சர்க்கிள்ஸில் மட்டும், அதுக்கப்புறம் டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண அவங்க சொன்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன், ஓகே ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் 1 month அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 month அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஏரியாவில எனக்கு பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ண எதுக்கு எனக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் Kumkumadi Tailam ரொம்ப ஹெவியான ஆயில். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் Kumkumadi Tailam நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் இருக்கோ, ஒரு பிளெமிஷ் இருக்கா, ஒரு ஸ்கார் இருக்கா, இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கா, இல்லை அண்டர் ஐ சர்க்கிள்ஸா, அங்கே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓவரால் ஃபேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப திக்கி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ஹெவியான ஆயில் இது. ஸோ Kumkumadi வந்து ஆக்சுவலி சாஃப்ரான்லேருந்து எடுத்தது. அதான் அந்த குங்குமப்பூன்னு சொல்லுவாங்களா, அதுலேருந்து எடுத்த ஆயில் தான் Kumkumadi Tailam. ஸோ ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தரும். பட் வந்து இதை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அதை. ஸோ எனக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட அண்டரைஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ஏரியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் டோட்டலி ஒரு 5 to 6 drops யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட அண்டரைஸ்க்கு ஒரு 3 to 4 drops, என்னோட பிக்மெண்டேஷன் ஏரியாவுக்கு ஒரு 2 to 3 drops அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பயோ ஆயில் சீரம் இருக்குல்ல, ஸோ அதோட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ ஒரு நல்ல ஒர்க் ஆகுது. எனக்கு அண்டர் சர்க்கிள்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மாற்றம் தெரியுது. ஸோ கொஞ்சம் பார்க்க வந்து முதல்ல இருந்தது விட கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்டரைஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிக்மெண்டேஷனுக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஒரு 3 months அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ சொல்றேன். ஓகே, நான் யூஸ் பண்ற Kumkumadi Tailam இதுதான். இது வந்து 10 ml ப்ராடக்ட் ஃபார் 300 rupees. ப்ரைஸ் வந்து ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து நான் வாங்கின ஆயுர்வேதிக் டாக்டரோட ஓன் பிராண்ட் இது. ஸோ அவங்க ஓன் பிராண்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட பிராண்ட் இது. இது வந்து ஃபேன்சி பேக்கேஜிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இதை இன்னொரு பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இந்த ஸ்டிக்கர் வந்து மேலே பிஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், மேலே வந்து ஒரு கேப், இது மாதிரி ஒரு இதுதான். ஸோ ரொம்ப ஃபேன்சி பேக்கேஜிங்லாம் கிடையாது. ஏன்னா அது ஓன் பிராண்ட். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. அவங்க பெரிய பிராண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு ஓன் பிராண்ட். அவங்க சேலமில் வச்சிருக்காங்க. அவங்க சென்னைக்கு வரும்போது நான் அவங்களை மீட் பண்ணி வாங்கினது இது. நான் டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ரெட் கலர் இப்படிதான் இருக்கும் ஆயில். உங்களுக்கு ஒரு மாதிரி திக்கி கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு மாதிரி ரெட் சாஃப்ரான் கலர் இருக்கும். அதுல ஸ்மெல் வந்து அந்த ஒரு மாதிரி ஆயுர்வேதிக் ஸ்மெல் வருது.
பண்ணிக்கோங்க. இது நிறைய பிராண்ட்ல இருக்கு, நான் பார்த்தேன், நான் ஆன்லைன்ல பார்த்தேன், நைக்கால இருக்கு, நிறைய பர்பிள்ல இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து ஒர்க் ஆகுதோ அது யூஸ் பண்ணி பாருங்க. அவைலபிலிட்டி அதிகமாகவே இருக்கு ஆன்லைன்ல. ஸோ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்து வாங்கலாம். நான் சில பிராண்ட்லாம் பார்த்தேன், காமா ஆயுர்வேதாவில் வந்து பிராண்ட் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களுக்கு குவான்டிட்டியும் மாறுது. ஸோ சில பிராண்டில் வந்து 100 mlக்கே 300 rupees கொடுக்குறாங்க. சில பிராண்ட் வந்து 10 mlக்கு 2500. லைக் காமா ஆயுர்வேதாவில் 10 ml ப்ராடக்ட் 2500. ஸோ ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் என்னென்ன பிராண்ட் பார்த்தேன்னா காமா ஆயுர்வேதா பார்த்தேன், ஆராவேதிக்னு ஒரு பிராண்ட் பார்த்தேன், அப்புறம் இன்னாச்சோ. இந்த பிராண்டெல்லாம் கும்குமாதி தைலம் இருக்குது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம். இது ஒரு நல்ல ஆயில் தான். நீங்கள் ஃபேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு யூஸ் பண்ண வேண்டிய ஆயில், நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஆயில் தான் உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமில். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன் உங்களுக்கு அந்த ஆயில். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மெயின் ஸ்கின் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறத விட பிம்பிள்ஸ் போயிட்டு அந்த ஸ்கார் இருக்கிறதா ரொம்ப தலைவலியாக இருக்கும். அது நம்ம மேக்கப் போடும்போதும் சரி, இல்லை பேரா ஃபேஸை பார்க்கும்போதும் சரி, அதெல்லாம் நல்லா தெரியும் நம்ம ஃபேஸ்லாம், அந்த ஸ்கார்ஸ்லாம். ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இதோட கான்ஸ் பார்க்கலாம், ஐ மீன் டிஸ்அட்வான்டேஜஸ். ஆயில் ஸ்கின் பீப்பிள் இந்த 2 to 3 drops மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே ஒரு ஹெவியான ஆயில், இது ஒரு லைட்டான ஆயில் கிடையாது. கும்குமாதி தைலம் உங்களுக்கு ஹெவியான ஃபேஷியல் ஆயில். இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் எனக்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா பார்த்துக்கோங்க. ஸோ 2 to 3 drops மேலே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐ ஏரியா தான் கன்சர்ன்னா அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லை பிக்மெண்டேஷன் ஏரியா தான் கன்சர்ன்னா அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹோல் ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன் ஆயிலி ஸ்கின்க்கு 2 to 3 drops மேலே. மற்றபடி ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து குவான்டிட்டியை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க, நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கார், அந்த ஆக்னியை போக வைக்கிறதுக்காக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தான் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். ஸோ வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு நான் இது மாதிரி ஹெவியான ஆயில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய ஆயில் வந்து ரொம்ப லைட்டான ஆயில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி குங்குமாதி தைலம் மாதிரி ஒரு ஹெவியான ஆயிலை ட்ரை பண்ணாதீங்க. மார்னிங் வந்து நான் வந்து குங்குமாதி தைலம் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மார்னிங் ஸ்கின் கேராக இருக்கட்டும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப லைட்டாக இருந்தால் கூட வந்து நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சன்ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்கின் டேன் ஆகிடும், பிளாக் ஆகிடும். ஸோ மார்னிங் யூஸ் பண்ண வேணாம். இதுதான் என்னோட குங்குமாதி தைலம் ரிவ்யூ. உங்கள் எல்லாருக்கும் இது ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஆயில், ரொம்ப நல்ல ஒரு ஃபேஷியல் ஆயில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்னி ப்ரோன் ஆயிலியாக இருந்தால் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லா ஸ்கின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் குவான்டிட்டி வந்து எப்போவுமே வந்து ஹெவியான ஆயிலாம் குவான்டிட்டி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ குவான்டிட்டி மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா give it a thumbs up, share with your friends, stay tuned guys, and subscribe to my channel Stylish Tamizhachi. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு. And bye bye.